Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இலை அடை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 4 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகுனதும் அதுல 2 கப் துருவன தேங்காய் சேர்த்திருக்கேன். இது நெய்ல ஒரு 30 செகண்ட் நீங்க ஜஸ்ட் mix பண்ணா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி. நீங்கள் வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் 1/4 கப் தண்ணி போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ வெல்லம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். நீங்கள் பவுடர் பண்ண வெல்லம் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாகவே சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு சாஸ் பேனில் 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடாகணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 2.5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை பிசைஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நான் இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து விரல் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய மாவு எடுத்து கூட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இலை அடை கொஞ்சம் நல்லா மெலிசாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அந்த ஸ்டஃபிங் வைக்கும் போது சைடில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதை ஃபோல்ட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி கையில் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் பெருசாக பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே அழுத்தி விட்டு அப்படியே கூட நம்ம ஸ்டீமிங் பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே நான் திருப்பிட்டு ரோல் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ரோல் பண்ணி எல்லாமே நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஸ்டீமிங் பிளேட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த இலையை எல்லாமே அடுக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாமே நான் வச்சுட்டேன். இப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இலையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா வெளியே வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.